जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्रीला प्रभुपादी महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம சீமன் பாவங்களை சமீபம் கிளாஸ் வந்துக்கூடிய அனைத்து ஒருத்தரும் முடியும் இப்படியான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ சமீபமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஸ்ரீலங்கா மாதாஜி பிக் டிசாஸ்டரா. ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெள்ளம், சூறாவளி, ஸ்டோம் சொல்லுவாங்க, நிறையா வந்து இருக்கு. நம்ம பக்தர்கள் நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு சென்டர்லேயும் நம்ம வந்து செய்யணும். ஓகேவா? என்றைக்குமே வந்து எனி டிசாஸ்டர் நடக்கும்போது நடக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து ப்ரே பண்ணணும். ஓகே, ஒரு 3 times என்ன சொல்லுங்கள் பிரபு? கடலில் வீடியோவில் பார்த்தீங்களா இல்லையா பிரபு? நிறைய வீடியோ வந்துச்சா இல்லையா? வரலையா? ஸ்ரீலங்காவில் எல்லாம் அடிச்சுட்டு போகுது பிரபுலாம். கேஷவகாதம் வந்து கரெக்டாக இல்லையா? அதனால் ஜஸ்ட் ஒரு 3 times மக்கள் நல்லா இருக்கணும், நல்லபடியாக வந்து அங்கே எல்லாமே வந்து ஸ்மூத் ஆகணும், பகவான் கருணை வச்சு அதெல்லாம் நிப்பாட்டின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க விஜயா மாதாஜி? கரெக்டாக மாதாஜி? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஜெய் ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா மகாராணிக்கு ஜெய். என்னவோ நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுறது தான் இருக்குது. ஓகே, அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச பிரார்த்தனைகள் ஸ்ரீலங்காவுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே பிரபு, நல்லதா இல்லையா பிரபு? ஓகே, ஸ்ரீலங்காவில் பக்தர்களுக்கு பிரார்த்தனை பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட வேலையை பார்ப்போம். ஓகே பிரபு? ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ, முதல் காண்டம், அத்தியாயம் 6, சாப்டர் 6, பதம் ஸ்லோகம் மாதிரி 28. எஸ், 28. ஓகே, ரெடி? பிரயுஜ்யமானே மயி தாம் சுத்தாம் பகவதி தனும் ஆரப்த கர்ம நிர்வாணோ ஞாபதத் பஞ்ச பௌத்திகா பிரயுஜ்யமானே மயிதாம் சுத்தாம் பகவதிம் தனும் ஆரப்த கர்ம நிர்வாணோ ஞாபதத் பஞ்ச பௌத்திகா பிரயுஜ்யமானே மயிதாம் சுத்தாம் பகவதிம் தனும் ஆரப்த கர்ம நிர்வாணோ ஞாபதத் பஞ்ச பௌத்திகா பிரயுஜ்யமானே மயிதாம் சுத்தாம் பகவதிம் தனும் ஆரப்த கர்ம நிர்வாணோ ஞாபதத் பஞ்ச பௌத்திகா. மாதாஜி பிரயுஜ்யமானே மயிதாம்
शुद्धां भगवतीं तनुम् आरब्धकर्मनिर्वाणो ज्ञापदत् पंचभौतिकः प्रयुज्यमाने அளிக்கப்பட்டதால் மயி எனக்கு தாம் அந்த சுத்தாம் திவ்யமான பாகவதீம் பரமபுருஷருடன் சகவாசம் கொள்வதற்கு பொருத்தமான தனும் உடல் ஆரப்தா சேகரிக்கப்பட்ட கர்மா பலநோக்கு கர்மம் நிர்வாணா தடுக்கப்பட வேண்டிய ஞாபதத் கைவிட்டு பஞ்சபௌதிகா பஞ்சபூதங்களால் ஆன உடலை மொழிபெயர்ப்பு பரமபுருஷ பகவானுடன் சகவாசம் கொள்வதற்கு தகுதியுள்ள ஒரு ஆன்மீக உடல் அளிக்கப்பட்டதால் பஞ்சபூதங்களான உடலை நான் விட்டேன். ஆகவே அதனால் பெற்ற கர்ம பலன்களும் நின்றுவிட்டன. இங்கிலீஷில் ஒரு அப்படிங்கிறோம். Having been awarded a transcendental body befitting an associate of the personality of Godhead, I quit the body made of 5 material animals, and thus all acquired fruitive results of work, karma stopped. ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத மர புலூர் கி ஜெய். பரமபுருஷ பகவானுடன் சகவாசம் கொள்வதற்கு தகுதியான ஓர் ஆன்மீக உடல் அளிக்கப்படும் என்று பகவான் கூறியிருந்தார். அதற்கேற்ப நாரதர் தமது பௌதிக உடலை விட்ட உடனேயே ஒரு ஆன்மீக உடலை பெற்றார். ஆன்மீகமான இவ்வுடல் நித்தியத்தன்மை, பௌதிக குணங்களிலிருந்து விடுதலை மற்றும் கர்ம விளைவுகளிலிருந்து விடுதலை ஆகிய 3 முக்கிய தெய்வீக குணங்களையும் கொண்டுள்ளது. பௌதிக உடலோ இக்குணங்களை பெற்றிருக்கவில்லை. பகவானின் பக்தி தொண்டில் பக்தன் ஈடுபட்ட உடனேயே அவனுடைய உடல் தெய்வீக குணங்களால் நிரப்பப்பட்டு விடுகிறது. அது இரும்பை ஈர்க்கும் ஓர் காந்த கல்களை போல் செயற்படுகிறது. உன்னதமான பௌதிக பக்தி தொண்டின் வசீகர சக்தியும் அதை போன்றதுதான். ஆகவே உடல் மாற்றம் என்பது ஜட இயற்கையை குணங்கள் தூய பக்தரிடம் செல்லாததாகிவிடுவதையே குறிக்கிறது. இத்தகைய பல சம்பவங்கள் வேத நூல்களில் உள்ளன. துருவ மகாராஜன் மற்றும் பிரகலாத மகாராஜன் முதலான பல பக்தர்களால் பௌதிக உடலுடன் நேருக்கு நேராக பகவானை காண முடிந்தது. பக்தனுடைய உடல் பௌதிக தன்மையிலிருந்து ஆன்மீக தன்மைக்கு மாறிவிடுகிறது என்பதையே இது குறிக்கிறது. இதுவே வேத நூல்களை கற்றுணர்ந்த கோஸ்வாமிகளின் கருத்தாகும். இந்திரகோபம் எனப்படும் மிகச்சிறிய கிருமியிலிருந்து சொர்க்கராஜனான மிகப்பெரிய இந்திரன் வரையுள்ள எல்லா ஜீவராசிகளும் கர்ம விதிக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் அவர்களது சொந்த செயல்களின் நல்ல தீய பழக்கங்களை அனுபவிக்க வேண்டியவர்களாகவும் உள்ளனர் என்று பிரம்ம சம்ஹிதையில் கூறுகிறது. பகவானின் அகாரணமான கருணையினால் பக்தன் மட்டுமே அத்தகைய பிரதிபலன்களால் பாதிக்கப்படுவதில்லை. பிரயுஜ்யமானே மஹீதாம் சுத்தாம் பகவதிம் தனும் ஆராப்த கர்ம நிர்வாணோ ஞாபதத் பஞ்சபௌதிகா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இட்ஸ் a very nice ஸ்லோகா. ரொம்ப நல்ல ஸ்லோகம், வெரி இம்பார்ட்டன்டான ஸ்லோகம் கூட. ஓகே, இந்த ஸ்லோகத்தில் யார் பேசுகிற அபிப்பிரபு? வியாசதேவர். வியாசதேவர் யார் பிரபுங்க? ஓகே, நாரதர் குரு. எஸ்.
இப்போ நாரதர் வந்து எங்கே என்ன சொல்கிறாரு, பரமபுருஷ பகவானுடன் சகவாசம் கொள்வதற்கு தகுதியுள்ள ஒரு ஆன்மீக உடல் அளிக்கப்பட்டதால், இப்போ அவர் போன வாரம் ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருந்தார், போன வாரம் படிக்கும்போது போன வாரம் என்ன போட்டுருந்துச்சு, அந்த இறக்கிற தருவாயில் என்ன போட்டிருந்தார், எனவே கடைசி என்ன போட்டிருந்தார், இவ்வாறு எல்லா பௌதிக கலங்களிலிருந்தும் இருந்து முற்றிலும் விடுபட்டிருந்த நான் மின்னல் வெளிச்சமும் ஒரே நேரத்தில் தோன்றுவதை போல் கிருஷ்ணரின் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போது காலப்போக்கு எனக்கு மரணம் சம்பவித்தது. ஓகே, அவருக்கு மரணம், இறப்பு, சாவு வந்துச்சு சொல்லி சொன்னார் அவர். ஓகேவா? இப்போ அடுத்து சொல்கிற என்ன சொல்கிறாருன்னா, பரமபுருஷர் பகவானுடன் சகவாசம் கொள்வதற்கு தகுதியுள்ள ஒரு ஆன்மீக உடல் அளிக்கப்பட்டதால் பஞ்சபூதங்களான உடலை நான் கைவிட்டேன். ஆகவே அதனால் பெற்ற கர்ம பலன்களும் நின்று விட்டன. அந்த இறப்பு நடக்கும்போது அவருக்கு என்ன நடந்துச்சு, அந்த அந்த டெத்து, அந்த மரணம், அந்த டைமில் என்ன நினைச்சு சொல்கிறாரு, அவர் இந்த உடலில் விட்டோன்னே அந்த சின்ன பையன் ரூபத்துலேருந்து அந்த உடம்பு விட்ட பிறகு அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பாடி கிடச்சிச்சு, ஆன்மீக உடம்பு கிடச்சி சொல்கிறாரு. அப்போ அதில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இந்த பஞ்சபூதங்களால் உருவான உடல், பஞ்சபூதம் என்னது பரணி, 4 தான் வருது பருவம், நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம். இந்த பஞ்ச உடம்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த உடம்பு வந்து இந்த பஞ்சபூதங்களால் ஆனது. ஓகே, இப்போ அந்த உடம்போட நான் இறக்கும்போது எனக்கு இந்த உடம்பு மட்டும் இறந்து போகலை, அதோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் என்னை விட்டு போணுச்சு. என்னது அது? நோ, அங்கே என்ன சொல்கிறாரு, கர்ம பலன். கர்ம பலன். வாட் இஸ் த கர்மா? கர்மானா என்னது கிருஷ்ண குரு? விளைவுகள். சொல்லுங்க குரு, நீங்கள் நம்ம செய்கிற செயல்கள். உஷா மாதாஜி சிம்பிளாக முடிச்சிங்க. கர்மானா வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து என்னென்னா ஆக்ஷன், நம்ம செய்கிற விஷயங்கள். கர்மா எத்தனை கர்மா இருக்கின்றது? கர்மானா செயல். ஓகேவா? ஆக்சுவலி 2 தான், மெயினாக 2 இருக்குது, ஆகர்மா அண்ட் விகர்மா. வாட் இஸ் ஆகர்மா, வாட் இஸ் விகர்மா? கேசவகாந்தா மாதாஜி, பிரஜா மாதாஜி, ஆகர்மா என்ன, விகர்மா என்னது? எஸ், வெரி குட். ஆகர்மானா வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல், அதாவது வந்து என்னென்னா சொல்லியிருக்க விஷயங்களை செய்கிறது. விகர்மானா வந்து பார்த்திங்கன்னா பாவ செயல்கள், சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே பிரபு, விகர்மானா பாவ செயல்கள், சாஸ்திரத்தை சொல்லாத செய்கிறது. அப்போ நம்ம என்ன கர்ம பலன்கள், நம்ம என்ன ஆக்ஷன் செய்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து பிரதிபலனம் வந்து நிற்கிது. ஆக்ஷன் வந்து பிறகு வந்து ரியாக்ஷன் வந்து நிற்கிது. ஓகே, அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன், கர்ம விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த விஷயம் நம்ம வந்து செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். அது ஸ்டார்டிங்கில் வந்து வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் செடி நடுற மாதிரி கொஞ்சம் விதை வடிவில் இருக்கும், கொஞ்சம் வளர்ந்துருக்கும். அடுத்து வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 கிளை வந்துடும், அப்புறம் மரமாகவும், அப்புறம் பழம் கொடுக்கும். அந்தமாதிரி கர்ம விளைவுகளும் அதே போல் தான். நம்ம அனுபவிக்கிற எல்லா கர்மங்களும் வந்து நான் அனுபவிக்கிற சந்தோஷங்கள், இன்பங்கள், துன்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மரம் மாரி வளர்ந்து இப்போ நம்மளுக்கு வந்து பழம் கொடுத்துட்டு இருக்கு. ஸ்னேகா வந்து அண்டர்ஸ்டாண்ட், வாட் எவர் குட் ஃப்ரூட் ஆர் பேட் ஃப்ரூட், எனி ஃப்ரூட் வந்து யூ ஹேவ் டு ஈட். தட்ஸ் த கர்ம பலா. ஓகே, அப்போ வந்து நம்ம வந்து கடவுளுக்கு இப்போ கர்ம வினைப்படி வந்து நம்மளுக்கு வந்து எல்லா வகையான நன்மையும் தீமையும் நடக்க போகுது. அப்போ எதுக்காக கடவுள் போய் கும்பிட்டுக்கிட்டு, எதுக்காக நவகரங்களை சுற்றிக்கிட்டு, எதுக்காக விளக்கு போட்டுக்கிட்டு, ஹரிகிருஷ்ணா விட்டுருங்க, நாமளும் வெளியில் எதுக்காக வழிபாட்டு முறை? சரி, கிருஷ்ண பக்தி எடுத்துக்கோங்க. அப்போ எதுக்காக எல்லாமே கர்ம வினை நடக்குதுன்னா அப்போ சாமி எதுக்கு, கடவுள் எதுக்கு, வழிபாடு எதுக்கு? உண்மையிலே பிரபு, வெளி மக்கள் கேள்வி கேட்பாங்க போகிற இந்தமாரி, எல்லாத்துக்கும் பதில் தெரியணும். உண்மையிலே மாதாஜி எல்லாம் கர்ம வினை நடக்கும்னா அப்போ எதுக்கு சாமி? சொல்லுங்க பிரபு. நின்றுட்டீங்க அப்படியே, வெளியால் கேட்குறானோ இல்லையோ, நீ நல்லா கேட்க நவீன். கர்ம வினைப்படி தான் நடக்க போகுது எல்லாம். இப்போ செஞ்ச செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 100 பிரிவுக்கு எல்லா ரியாக்ஷன் வந்து ரெடி
Mataji, after this birth, Mataji, until maybe 100 birthக்கு நம்மளோட ரியாக்ஷன் ரெடியாக இருக்குது. இப்போ 100 birthக்கு ரியாக்ஷன் ரெடியாக இருக்குது. இப்போ மேபி வந்து போன பிரிவில் செஞ்ச அட்டுலியும் செஞ்ச பாவம் அது வித வடிவில் போயிடுச்சு. மேபி 10வது பிரிவு இல்லைன்னா 11வது பிரிவு இங்கேருந்து ஆரம்பிப்போம். நம்ம மேபி ஒரு 50வது பிரிவில் வந்து அது மரமே வளர்ந்து நம்மளை கழுத்து நெரிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்துங்க, அப்போ கோடான அனாதி ஆதி கோவிந்த பகவானுக்கு எப்படி அனாதியோ அந்த மாதிரி எப்போ தெரியவில்லை நம்மளுக்கு. அப்போ கீழே விழுந்தோம். அப்போ செஞ்ச அட்டுலங்கள், அப்போ செஞ்ச பாவங்கள், செஞ்ச நன்மைகள், செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் மரம் மாதிரி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் பின்னாடி. ஆனால் நம்ம ஒன்றும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஒன்றும் கர்ம பலன் செஞ்சுட்டு தான் இருக்கோம். பௌதிக மக்கள் ஒன்றும் பெரிய புண்ணியம் செய்கிறாங்க, சில பாவம் பண்ணுறாங்க, எல்லாமே அவர் ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்போ சாமி எதுக்கு, கடவுள் எதுக்கு? ஜெய ஜெகநாத் பலதேவ சுபத்ரா மகாராணிக்கு ஜெய கௌரங்க மகாபுருவுக்கு ஜெய். வாய் பிரஜாமதிஜி, அறிவு கண்களை திறந்து பாருங்கள். கஷ்டமதிஜி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வாய் வந்து ஒர்ஷிப் என்னது பகவான் முருகர், விநாயகர், அம்பாள், நவக்கிரகா போச்சு மாதிரி வேறு டாபிக் போகணும். இப்போ நான் வேறு டேரக்ஷன் எடுத்து போகணும். இங்கே ஸ்டக் ஆயிரும் போலையே. பெருசாக நிறைய விஷயம் நீங்கள் மூட்டை இருக்குது நிறையா. பிரஜாமதி கமா மதிஜி யங் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பகவான் அதாவது கர்ம பலனை வந்து யாருனாலையும் நிப்பாட்ட முடியாது. கர்ம பலனை வந்து யாருமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. பொருள் பொப்பல் கொடுத்துருக்காங்க. கட்டச்சி லைன் கிட்ட நினைக்கிறேன். இந்திர கோப்பம் போட்டிருக்க பார்த்தீங்களா? வந்து விஜயமாதி போட்டிருக்க இந்திர கோப்பம்னு பொப்பலில் பாருங்கள். ஒரு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. கரெக்டா? காட்டிட் மதிஜி படிங்க மதிஜி. அதை அந்த சென்டென்ஸ் அப்படியே படிங்க. The Brahma Samhita is said that beginning from the Indra Gopa jump up to the great Indra, king of heaven, all living beings are subjected to the law of karma. Okay. Law of the karma. இந்திர கோப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்ன ஒரு கிருமி. அது கண்ணுக்கு தெரியாது. இந்திர கோப்பத்துலேருந்து இந்திரன் வரைக்கும், சொர்க்கத்தில் இருக்கிற இந்திர ராஜா வரைக்கும் எல்லாமே கர்ம பலன் மாட்டி இருக்கிறாங்க. யாருமே வெளியாக முடியாது. எல்லாமே காலி. புரியுதா ரவி பிரபு? அப்போ எப்படி இங்கேருந்து வெளியாகிறது? என்ன பண்ணுறது? ஓன்லி கிருஷ்ண பக்தி மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பகவான் வழிபாடு. அதாவது மற்றவங்க வழிபாடு நம்ம எதுவும் சொல்லலை. பட் வந்து பகவான் கிருஷ்ணர் வழிபடும் போது, பகவான் கிருஷ்ணருடைய வழிபாடு வரும்போது, விஷ்ணு வழிபாடு வரும்போது தென் எல்லா வகையான கர்ம பலனும் வெட்டப்படும். அதனால தான் பகவத்கீதை பகவான் சொல்கிறாரு, கர்மனா தெய்வத்தேன அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் இருக்கும். அது என்னதுன்னா எல்லா வகையான கர்ம பலன்களும் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பக்தியில் கிடையாது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் வந்து எல்லோரும் ஈஸியாக வர முடியாது. நான் போன வாரம் உத்தானம் கொடுத்தேன்ல, இங்கே கொடுத்தேன். எங்கே தெரியல, இந்த பப்பி உத்தானம் கொடுத்தேனே, கிளாஸ் முடிஞ்ச பிறகு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கிடைச்ச கிளாஸ் முடிஞ்ச பிறகு பிரபு சொல்லியிருந்தாரு, 30 வருஷம் ஒரு டிவோட்டி வந்து 30 வருஷம் பக்தி கிருஷ்ண பக்தியிலேருந்து அவங்க வந்து சந்தோஷமாக நான் கிருஷ்ண பக்தி விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அதுக்கு உதாரணம் கொடுத்துருந்தேன், பப்பி உதாரணம். சொல்லுங்கள் மதஜி. ரிமெம்பர் கவிஞர் சொல்லுங்கள். வரலையா? ஞாபகங்களா? பார்த்தீங்களா? அப்போ எப்படி ரிஷபதி நீங்கள் சொல்லுங்கள் மதஜி. ஞாபகம் இல்லையா? எப்படி மதஜி? நீ மதஜி கிளாஸ் நடக்கும் போது அதாவது ஒரு பப்பியை வந்து தண்ணி குளிப்பாட்டுறதுக்கு கூப்பிடும் போது அந்த தண்ணி அடிச்சோடனே பப்பி சும்மா நிற்குமா? எஜமானி என்னது ஓனர் எஜமானி நீங்கள் எனக்கு அடிங்க நினைக்கிறேன். எல்லாம் அது வந்து இதாகும், டிஸ்டர்ப் ஆகும். உண்மையாக ரவி பிரபு. அப்புறம் அதை குளிப்பாடி எல்லாம் வச்சோடனே அப்புறம் ஜம்முன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ அது குளிப்பாடும் போது அது டிஸ்டர்பன்ஸ் கத்தும். என்னடா போட்டு மேலே தேய்க்கிற கத்தும். அது கிருஷ்ண பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. கிருஷ்ண பக்தி வந்தால் எல்லாம் ஹாப்பியாக இருக்க சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் கிருஷ்ண பக்திக்கு வந்தால் பகவானோட அங்கே என்ன வேலை நம்மளுக்கு பண்ணுவாருன்னா, நம்மளோட கர்ம பலன்கள்லாம் இருக்குல்ல, இதை பகவான் மட்டும்தான் வந்து வேரோடு அழிக்க முடியும்.
அப்போ என்ன பண்ணுவார், அது எல்லாத்தையும் வேரெல்லாம் பிடுங்குவார். அப்போ அவர் வந்து அந்த வேரெல்லாம் பிடுங்கும் போது நம்மளுக்கு சில வலிகள் வரும், சில துன்பங்கள் வரும். ஆனால் அதை நம்ம பொறுத்துக்கிட்டு சகிப்புத்தன்மையோடு நம்ம கிருஷ்ண பக்தி கண்டினியூ பண்ணோம்னா, திருப்பி தொடர்ந்து பண்ணுமே ஆனால் நம்மளுக்கு எல்லா வகையான கர்ம பலனத்தையும் கர்ம வினைகள் எல்லாத்தையும் எடுத்துருவார். நல்லது கெட்டது நம்மளுக்கு நல்ல கர்ம பலனும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு கெட்ட கர்ம பலனும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே இருந்தாலும் இந்த பூமிக்கு வந்து நம்ம படாத பாடுபடணும். அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பகவான் வந்து அந்த எல்லா கர்ம பலனையும் எல்லாத்தையும் சுருக்கி அது இந்த பிரிவிலே கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் முடிக்க பார்ப்பார். அப்போ எல்லா வகையான மண்டவலி, தொண்டவலி, எல்லா வலியும் வந்து மாதாஜி ஒன் பிரிவியில் வந்து பகவான் வாண்ட் டு செட்டில் மாதாஜி. தட்ஸ் வை வி ஹேவ் டு பேஷண்ட். இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். யாருக்கு வந்து நேற்று கூட நான் சிசி கிளாஸ் சைத்தன்ய சொல்லியிருந்தேன், யாருக்கு வந்து தத்துவ விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையோ, யாருக்கு தத்துவ விசாரம் புரியலையோ, யார் தத்துவங்களை வந்து கேட்கலையோ, அவங்க வந்து கிருஷ்ண பக்தியில் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். தத்துவங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் தத்துவங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பகவான் யாருன்னு நம்மளுக்கு புரிய வைக்கும். ஸ்டோரி வந்து கதைகள் வந்து ரொம்ப நல்லது, ஆனால் சரித்திரம் மட்டும் ஸ்டோரி மட்டும் நம்மளுக்கு வந்து போதாது. நம்மளுக்கு வி ஹேவ் டு லேர்ன் தத்துவங்கள் புரியலன்னா முடிஞ்சு. ஏன் பகவான் இது பண்ணுற இதுக்கு பண்ணுறது தெரியாது நம்மளுக்கு. புரியுதா மாதாஜி? உதாரணத்துக்கு வச்சுங்க மாதாஜி, கிருஷ்ண பக்தி பண்ணுறாங்க, இப்போ எல்லா வகை பிரச்சனையும் இருக்குது, வராங்க கதைகள் கேட்குறாங்க, கதை கேட்க போகிறாங்க. அவங்க கொஞ்ச நாள் சொன்ன அவங்க என்ன நினைப்பாங்க, ஜெகனா பால் சுடுத்துறாமாரா நினைக்கிச்சு. கொஞ்ச நாள் சொன்ன என்ன பண்ணுவாங்க, என்னடா கிருஷ்ண பக்தி பண்ணுறேன் வந்தால் எல்லாம் ஹாப்பியாக இருக்கும்னு சொன்னாங்க. உண்மையிலே பிரபு ஏன்டா இவ்வளோ கஷ்டம் வருது? நம்மளுக்கு பகவான் வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட் கேஷோக்கு அந்த மாதிரி பகவான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இனிக்குமா? வலிக்கும், நம்மளுக்கு வலிக்கும். அப்போ அந்த வலியை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோமே ஆனால் நம்மளுக்கு எல்லா வகையான இது முடிஞ்சிடும். ஓகேவா? தட்ஸ் அ கிருஷ்ண பக்தி. இது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, என்ன வாட் எவர் என்ன பிரச்சனை என்ன துன்பம் கொடுத்தாலும், அது உடம்புல கொடுத்தாலும் சரி, மனசில் கொடுத்தாலும் சரி, வெளியில் கொடுத்தாலும் சரி, இயற்கையில் கொடுத்தாலும் சரி, பகவான் கிருஷ்ண பக்தியை நம்ம கண்டினியூ பண்ணியிருப்போம். அதனால தான் திருநாடு அப்படி சுனிச்சேன தரோ இவர் சைஷ்ணுனா அமானி அமானத்தின கீர்த்தனே சதாரி. பணிவாக இருக்கணும், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும், அண்ட் ரெஸ்பெக்ட் ஆன் அண்ட் ஆல், மற்ற மரியாதை இருக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. தென் எப்போ இந்த மூணு நடக்குதோ அப்போ தான் கீர்த்தனே சதாரி. இது என்னோடய ஃபார்முலா இல்லை, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட ஃபார்முலா. இல்லைனா வந்து கிருஷ்ண பக்தியில் வந்து சஸ்டெயின் பண்ணவே முடியாது. தென் அதோடு சேர்த்து நம்ம வந்து சரணாகதி. ஓகேவா? அது போனோன்னா அப்போ அந்த வேற டாபிக் போயிடும். பட் இன்றைக்கி கூட இது பாயிண்ட் வந்து என்னதுன்னா, நாரதர் சொல்கிறாரு எனக்கு ஆன்மீக உடல் கிடைக்குதுன்னு. அதில் புரபா சொல்கிறாரு ஆன்மீக இவ்வுடல் நித்தியத்தன்மை, பௌதிக குணங்களிலிருந்து விடுதலை மற்றும் கர்ம விளைவுகளிலிருந்து விடுதலை ஆகிய 3 முக்கிய தெய்வீக குணங்களையும் கொண்டுள்ளது. ஸ்பிரிச்சுவல் பாடி, ஆன்மீக உடம்பு. சரி, எப்போ ஆன்மீக உடம்பு நம்மளுக்கு கிடைக்கும்? இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து இந்த பௌதிக உடம்பு இருக்கோ, நம்ம பக்தி பண்ண ஒழுங்காக பண்ண நம்மளுக்கு ஆன்மீக உடம்பு ரெடி ஆகும். நம்மளுக்கு பாவங்கள் பண்ண நம்மளுக்கு அடுத்த பிரிவுக்கு உண்டாடும். அதாவது நல்லா வச்சுங்க, நம்ம எந்த செயலை வந்து அதிகமாக செஞ்சுட்டு வருமோ அதுக்கு உண்டான பாடி வந்து உடனே தயாராகிட்டே வரும். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய டைலாக் சொல்லுவாங்க, பணம்லாம் முக்கியம் இல்லை, ஏன் பிரபு மனசு தான் முக்கியம், மனசு நல்லா இருந்தால் போதும், அப்போல்லாம் இப்போ டைலாக் வரும். இன்றைக்கி எப்படி இருக்குமோ அதுதான் முக்கியம், நாளைக்கு பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. வருதா இல்லையா மதிஜி? ரைட் ஆர் நாட்? இன்றைக்கி தான் முக்கியம். நீங்கள் அதெல்லாம் வந்து நல்ல காசு, நல்ல விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்காங்களா, அவங்க பேசுகிற டைலாக்கு இன்றைக்கி மட்டும் முக்கியம்னா அப்போ வந்து எல்லோரும் வேலை எப்படி செய்யணும்? கேஷ் பண்ணி தான் வேலை செய்யணும். உண்மையிலே பெறுவோம். அன்றைக்கி வேலை செய்கிறோம், அன்றைக்குள்ள சம்பளத்தை அன்றைக்கி வாங்கிட்டு வந்துடணும். மாதம் கடைசியெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு நாள் வேலை செய்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு வந்து கணக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? அதுதான் மாத கடைசியில் நம்மளுக்கு சம்பளமாக கிடைக்கிது. இல்லைன்னா வியாபாரம் பண்ணுற வாட் எவர் எது இருந்தாலும் அதே போல் நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அப்படின்னு பண்ணுவோம். லிசன், டோன்ட் ப்ளே பண்ணுவோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே பாடி உருவாக்கிட்டே இருக்கும்.
இது யார் உருவாக்குறா, யார் செய்கிறா? பகவான் செய்கிறாரா பிரபு? நம்மளோட உடம்பு வந்து நம்ம செய்கிற ஒரு ஆக்டிவிட்டி வச்சு இன்னொரு உடம்பு நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இது யார் செய்கிறா? பகவானுடைய சக்தி, பகவானுடைய பொட்டன்சி. அது என்ன பண்ணும்? பகவானோட சக்தி வந்து நம்மளுக்கு அடுத்த பாடி உருவாக்கும். அந்த பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம செஞ்ச பாவலுக்கு இவன் இந்த மாதிரி பண்ணுறான், ஓகே இவனுக்கு வேற ஒரு பாடி, ஓகே இவன் இவன் நரகத்துக்கு போகணும், இவனுக்கு இந்த நரகத்துக்கு ஒன்று பாடி செஞ்சுருப்பாங்க. திடீர்னு கிருஷ்ண பக்தி வந்துட்டான், ஓகே பாடி மாற்று, அப்போ ஷேப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். இங்கே நம்ம ஒன்ஸ் நம்ம உடம்பு விட்டோன்னே நம்ம அந்த பாடிக்கு நம்ம வந்து போயிடுவோம். ஓகேவா? அதனால பார்த்திங்கன்னா அந்த பாடி சேஞ்சிங் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே தான் நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் அங்கே தான் இருக்குது. இந்த உடம்பு விட்ட பிறகு நம்ம அடுத்த பாடிக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் இந்த அடுத்த பாடி திருப்பி வந்து இந்த பஞ்சபூதங்களாக ஆகின நம்மளுக்கு கர்ம வினை பாடியே இருக்கக்கூடாது நம்மளுக்கு. ஓகே, 16 நாள் காரியம், 8 நாள் காரியம், 11 நாள் காரியம், சில காரியமே செய்ய மாட்டாங்க. ஓகேவா? நம்ம இந்துக்களாக இருக்க 14 நாள் காரியம் செய்கிறோம். இஸ்லாத்தில் அந்த சிஸ்டமே கிடையாது. கிறிஸ்துவங்களை 40 நாள் செய்வாங்க. பார்த்துறீங்களா? 40 நாள் ப்ரே நடக்கும். என்னது வேறு ஜப்பான் எடுத்துங்க, அவன் அதுவே எதுவுமே நம்ம நம்ப மாட்டாங்க. ஜப்பானில் அவங்க சூரியன் மட்டும் தான் கடவுள். அப்போ நம்மளுக்கு மட்டும் 16 நாள் ஆத்மா இருக்கும், மற்றவங்களுக்கு வந்து 16 நாள் ஆத்மா இருக்காதா? சில பேர் 16 நாள் செய்ய மாட்டாங்க. சம் கம்யூனிட்டி சம் தமிழ் இருக்கிற வந்து 10 நாள் செய்வாங்க. தெலுங்கில் இருக்கிறவங்க வந்து 8 நாள் செய்வாங்க. வந்து மலையாளி மாதாஜி 16 இது செய்வாங்க. இன்னொரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 11 செய்வாங்க. வைஷ்ணவர்கள் 11 தேதியில் செய்வாங்க. கரெக்ட் பிரபு? 11ஆம் தேதியில் செய்வாங்க. ஆத்மா இவங்க ஃபேமிலி 14 நாள் வரைக்கும் நம்ம இவங்க அப்பா கொஞ்சம் வச்சுருப்போம், இவங்க 8 நாள், இவன் ஒரு ஆளுக்கு ஒரு சிஸ்டம் மாறிக்கிட்டு இருக்குமா? கேஷவா மாதிரி நீங்கள் பதில் சொல்லணும். நீ எத்தனை வேணால் கும்பிட்டுக்கோ, நீ 16 இல்லை 61 இல்லை 71 இல்லை 81 101 எத்தனை வேணால் நீ கும்பிட்டுக்கோ. ஆனால் எங்கள் சிஸ்டத்தை நீ மாற்ற முடியாது. அதுதான் பாகவத சிஸ்டம். பாகவதம் எங்கன்னா என்ன சொல்லப்படுது? நான் இங்கே உடம்பு விட்டோன்னே எனக்கு ஸ்பிரிச்சுவல் உடம்பு கிடச்சிருச்சு. தட் இஸ் த ட்ரூத். நம்ம இங்கே என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீ 101 நாள் கூட கொண்டாடலாம். யார் கேட்க போகிறாங்களா மாதிரி? யாரும் கேட்க போகிறதில்ல. எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும், 101 நாள் கொண்டாடி, இல்லை 360 நாள் கொண்டாடி, ஒரு வருஷம் ஃபுல்லாக கொண்டாடி, என்ன வேணால் பண்ணிட்டு போப்பா. உனக்கு காசு இருக்கு, நீ என்ன வேணால் பண்ணு. ஓகேவா? சென்டிமெண்ட்டு எமோஷ்னல் நம்மளுக்கு தான். சிஸ்டம் பகவானோட சிஸ்டத்துக்கு கிடையாது. ஓகேவா? நம்ம என்ன வேணால் கதறலாம், என்ன வேணால் பண்ணலாம். இந்த உடம்பு மாறும் போது அந்த சிஸ்டம் என்ன இருக்கோ அப்படி தான். அதுதான் ரியல் ட்ரூத். இங்கே உடம்பு விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு இங்கே நம்ம சினிமா படத்தை பார்த்து நிறைய கெட்டு போயிருக்கோம் நம்ம. ஏமாத்தஜி ஸோ மச் நம்மளுக்கு வந்து இந்த ஐடியாலாம் எங்கேருந்து வருது சொல்லுங்கள்? சாஸ்திரம் படிச்சிருக்கீங்களா? நம்ம சாஸ்திர நாலேஜ் தான் நம்மளுக்கு சொல்லுதா? இந்த ஐடியா எல்லாமே நம்மளுக்கு கமிங் ஃப்ரம் சினிமா. அதோட பேஸ்மெண்ட் வச்சு தான் நம்மளோட ஐடியா நிறைய இருக்குது. ஓகே, ஆனால் வாட் எவர் நம்மளோட இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ நம்மளை அதோட திதிகள் செய்யலாம், அது தவறே கிடையாது. ஆனால் நம்ம இப்போ உதாரணம் வச்சுக்க, ராமர் கூட செஞ்சுருக்கிறாங்க, எல்லாரும் செஞ்சுருக்கிறாங்க. 16 நாள் காரியங்கள், 8 நாள் காரியங்கள் செய்து தவறு இல்லை. ஆனால் அந்த ஜேர்னி இருக்குல்ல, அவங்களோட ஜேர்னி, இறந்தவங்களோட ஜேர்னி இருக்குல்ல, உடம்பு மாறுத, அது வந்து இங்கே தான் இருப்பாங்க அப்படி கிடையாது. அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு அடுத்த ஆரம்பிச்சு நம்மளுக்கு நிற்கிறதுக்கு அவங்க என்ன, அவங்களுக்கு வேறு வேலை இல்லை என்னது. அதே போல் கல்குலேஷன் நிறைய வகையான கல்குலேஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட் கல்குலேஷன் இருக்குது. ஒருத்தங்க இயற்கையாக மரணம் அடைகிறாங்க, இறக்குறாங்கன்னா அதோட கல்குலேஷன் வேறு. ஒருத்தவங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தா தூக்கு மாடி செத்து போயிட்டாங்கன்னா அதோட கல்குலேஷன் வேறு. பிறந்த பேபி செத்து போகுதுன்னா அதோட கல்குலேஷன் வேறு. எல்லாமே கல்குலேஷன் எல்லாமே வேறு இருக்கும். ஆனால் உடனே அதோட வேலை நடந்துகிட்டே இருக்கும். புரியுதா பிரபு? அப்போ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம என்ன ரொம்ப கீழே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால், நம்ம வந்து இந்த பௌதிக உடலை விட்டு திருப்பி இன்னொரு பௌதிக உடம்புக்கு போகக்கூடாது. அதுதான் பாகவத தர்மம். நம்ம வேலை என்னதுன்னா, எங்கள் அம்மாவே எனக்கு திருப்பி வந்து பிறப்பாங்க, எங்கள் அப்பாவே எனக்கு திருப்பி வந்து பிறப்பார். ஓகே, அப்போனா நம்ம சென்டிமெண்ட்டாக என்ன பண்ணுறோம்? அந்த ஆத்மாவுக்கு திருப்பியும் பௌதிக உலகத்தில் வந்து மாட்டிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் ரியல் ட்ரூத். இது யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அதாவது உதாரணத்துக்கு எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, எங்கள் அப்பா திருப்பி வந்து எனக்கு பிள்ளையே வந்து பிறக்கணும் அப்படின்னு நினைக்கணும்ல.
அதோட உள்நோக்கம் வந்து என்னது? அந்த ஆத்மாக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன், நான் எப்படி சாகணும் அதேமாதிரி எங்கள் அப்பா திருப்பி நீ வந்து இங்கே இதே உலகில் திருப்பி சாவு, திருப்பி புக்கு படி, திருப்பி இது பண்ணு, அப்போ திருப்பி வந்து கல்யாணம் பண்ணு, திருப்பி இது பண்ணு, அப்போ திருப்பியும் அது வந்து இது பௌதிக உலகத்தில் நம்ம மாட்டிருக்கணும். இதுதான் நம்ம செய்கிறோம். தட்ஸ் வாய் நம்ம இதுதான் இந்த பௌதிக உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சுயநலம் இருக்குது. திஸ் இஸ் த ரியல் ட்ரூத். இங்கே பாகவத்தில் பகவான் நாரத முனி என்ன நடக்குது, அவர் இங்கே தப்பிச்சு அவங்க அம்மாவுக்கு நம்ம திருப்பி பிள்ளையாக வரணும்னு சொன்னாரா? நம்ம கேஸோட கொடூரமான கேஸை நாரதரோடைய அம்மா இல்லை, சின்ன வயசு பையன் பகவானை தேடி போகணும்னு சொல்லி முயற்சி போய் அவர் பகவானோடைய கருணை கிடச்சி அவர் ஸ்பிரிச்சுவல் போர்டு எடுக்கிறாரு. அவரோட தலையெழுத்தை மாற்றுறாரு அவர். இல்லை எங்கள் அம்மா இறந்து போயிட்டா, எங்கள் அம்மாவுக்கு திருப்பி நான் வந்து பிள்ளையாக வரணும்னு சொன்னார். அதில் அதாவது அது என்ன அர்த்தம்னா, திருப்பியும் அந்த ஆத்மாவுக்கு திருப்பி ஒன்று பௌதிக உடம்பு கொடுக்கும். இது வெளியுள்ளவங்க சொல்லலாம், வெளியுள்ளவங்க மேபி வந்து சாஸ்திர ஞானம் இல்லை, அது குறைவாக இருக்குது. ஆனால் நம்ம பாகம் கற்றுக்குறோம், பாகம் படிக்கணும்னா அந்த ஆத்மாவுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் பாடி கொடுக்கணும் திருப்பியும். ஏன்னா இங்கே அந்த ஸ்பிரிச்சுவல் பாடியில் 3 விஷயங்கள் இருக்குது. அந்த உடம்பு நித்தியமான உடம்பு, ஆன்மீக உடம்பு நித்தியமானது, இட்டர்னல். தென் ஆன்மீக உடம்புல குணங்களோட ஆதிக்கம் கிடையாது, குணங்களோட ஆதிக்கம் கிடையாது. சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணத்தோட ஆதிக்கம் கிடையாது. குணங்களோட ஆதிக்கம், குணங்களுடைய டாமினேட் இருந்துச்சுன்னா, குணங்கள் வந்து ஆதிக்கம் பண்ணுச்சுன்னா நம்ம தவறு செய்வோம். சத்விக குணம் இருக்கும் போது நல்லவனாக இருப்போம், ரஜோ குணம் இருக்கும் போது கோபம் அதிகமாக இருக்கும், கடவுளை எடுத்து பேசுவோம், நாஸ்திகம் பேசுவோம். தமோ குணம் இருக்கும் போது ஏன்டா இந்த உலகத்தில் இருக்கோம், எதுக்கு வாழ்கிறோம், என்ன பண்ணுறது தெரியாமல் தற்கொலை பண்ணிக்குவோம். அப்போ இந்தமாரி குணங்கள் நம்மளோட ஆதிக்கம் வந்து எந்த உடம்புல இருக்கும்? பௌதிக குடும்பத்துலையா ஆன்மீக குடும்பத்துலையா? பௌதிக குடும்பத்தில். ஆன்மீக குடத்தில் அந்த குணங்கள் இல்லை, ஓன்லி நிர்குணா தான், ஓன்லி சுத்த சத்துவ குணம் தான், சுத்த சாத்விக குணம். அடுத்து 3வது பாயிண்ட் வந்து கர்ம பண்ணலுக்கு கர்ம வினைகள் அந்த பாடியில் கிடையாது. இப்போ வந்து பேபி வந்து பிறக்கும் போது சில பேபி ஏன் வந்து ஹேண்டிகேப்பாக இருக்குது, கால் சரியில்லை, கண் சரியில்லை, மூளை வளர்ச்சி இல்லை, வாய் கர்ம வினைகள் தான். நம்ம எக்ஸப்ட் பண்ணிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி, பகவானை வந்து கோச்சிக்கிட்டாலும் சரி, பகவானை வந்து நீங்கள் கட்டி பிடிச்சிட்டாலும் சரி, கோச்சிட்டாலும் சரி, சிஸ்டத்தை நம்ம மாற்ற முடியாது. பகவானை இயற்கையோட சட்டங்களை மாற்றவே முடியாது. நம்ம கத்தி கதலாம், இல்லை பகவானை வந்து நீங்கள் ஏசலாம், இது எதுவுமே நம்ம மாற்ற முடியாது. நம்ம ஜஸ்ட் எக்ஸ்டெப்ட் பண்ணிக்கணும், ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். ஏன் நம்ம வந்து கோபம் வருது, ஏன் வந்து இதாகுதுன்னா, பிகாஸ் பகவானுடைய சட்டங்கள், பகவான விஷயங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்லை. தட்ஸ் வாய் நம்ம அகங்கார விமுடாத்மா. வாட் எவர் பகவான் என்ன கொடுக்குறாரோ அது ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனி ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனி கணக்கு இருக்குது. சரி, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கண்ணு தெரியாதோ, கால் தெரியாதோ, இல்லை மூளை வளர்ச்சி இல்லாமல் ஒரு பேபி பிறந்துருச்சு, ஓகே, பூமியில் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? வாட் வி வாண்ட் டு டூ மாதாஜி? டேக் கேர் பண்ணோம். தென் என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணணும்? டேக் கேர் பண்ணுறது எப்படி? மற்றபடி சாப்பிட்றதெல்லாம் ஓகே, முக்கியமாக என்ன டேக் கேர் பண்ணணும்? உடம்பு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பிரச்சனை, ஆத்மாவுக்கு பிரச்சனை கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஆத்மாவுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பகவானை நாம ஜபம் பண்ணுறது, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது, இதை பண்ணும்போது தென் அந்த பாடியிலேருந்து அந்த ஆத்மா திருப்பி வெளியாகும் போது ஸ்பிரிச்சுவல் பாடி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்? நான் கடவுளை கும்பிட்டு தான் எனக்கு வந்துச்சு, இனி கடவுளை கும்பிட மாட்டோம், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்குவோம். நம்ம தான் வந்து அல்ட்ரா லேஜன் ஆச்சே, பிரச்சனை வந்தோடனே க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே பிரச்சனை வந்தோடனே தான் நம்ம பகவான் கிட்ட ஒன்றும் போகிறோம், அதிகம் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சனை வந்தோடனே க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் பகவான் என்ன பண்ணுவாங்க? வந்துச்சு மாட்டிக்கோ அவஸ்திப்பாடு, வா, மேபி இந்த பேரில் வந்தால் வருவேன், இல்லைன்னா அடுத்த பேர் எப்படி இருந்தால் என்னை விட்டு நீ ஓட முடியாது. கடலை வந்துச்சு. எஸ், நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ உன்னை கூண்டனே, உன்னை இது பண்ணனே, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை கொடுத்துட்டியே, என்ன பண்ணுவோம்? கடவுளை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன எல்லாம் ஓகே ஆயிருமா? நோ. தட்ஸ் வாய் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பாகவத் தர்மம். நம்ம எப்போவுமே பகவானை பிடிச்சிக்கணும். நம்மளுக்கு பௌதிக உடம்பை விட்டு நம்ம ஆன்மீக உடம்புக்கு போகணுன்னா நமக்கு என்னது கடைசியாக வந்து அது என்னன்னா, பௌதிக உடம்பை விட்டு ஆன்மீக உடம்புக்கு போகணுன்னா
அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும். இந்த பௌதிக உடம்பு விட்டு ஆன்மீக உலகத்துக்கு போனால் நிறைய விஷயம் செய்யணும். அது வந்து என்னதுன்னா, நம்ம யார், கடவுள் யார், இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரிமெம்பரன்ஸ், அதாவது சிரவணம்னா வந்து என்னது, 9 நவபக்தி இருக்குது. அதில் சிரவணம் என்னது, கேட்குறது. ரெண்டாவது வந்து என்னது, தாரணமா, கீர்த்தனம். கீர்த்தனம்னா வந்து என்னது, பஜனை பாடுறது. அப்புறம் சாண்டிங் பண்ணுறது, பஜனை பண்ணுறது, கீர்த்தனை பண்ணுறது, கிளாஸ் கொடுக்குறது, அப்புறம் வந்து மற்றவங்கிட்ட வாங்க டெம்பிளுக்கு வாங்கன்னு சொல்கிறது, பகவான் பற்றி மற்றவங்கிட்ட பேசுமா, இது எல்லாமே கீர்த்தனம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தவங்க பார்க்குறீங்க, ஓகே பாகவதம் கிளாஸ் நடக்குது, புதன்கிழமை வந்து கலந்துக்கையான்னு சொல்கிறீங்க, அதுவும் கீர்த்தனம் தான். ஓகேவா. மூணாவது வந்து என்னது, ஸ்மரணம். ஸ்மரணம் வந்து என்னது, ஸ்மரணம் வந்து என்னதுன்னா, என்ன நம்ம வந்து இந்த சிரவணம் கீர்த்தனத்தில் பண்ணுமோ அது மண்டே மூளைக்குள்ளே இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த பௌதிக உடம்பை ஆன்மீக உடம்பை மாற்றுறதுக்கு இந்த ஸ்மரணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எம் வாபி ஸ்மரண லோகம் தெக்த அந்த கலைபுரம். இந்த உடம்பு விடும்போது என்ன சிந்தனையில் மனசு இருக்கோ, மனசு எதை அதிகமாக நினைக்குதோ அந்த போடு தான் கிடைக்கும். இப்போ பிரச்சனை என்னதுன்னா, ஸ்மரணத்தில் கேள்விக்குறி, மிகப்பெரிய கேள்விக்குறி. அங்கே பகவான் இருக்கிறான்னு எட்டி பார்த்தா அது போது கிணறு மாரி மனசுக்குள்ளே போகுது, ஆனால் பகவானை காணும். சினிமா பாட்டு வருது, நாடகத்தோட சீனாக வருது, அப்புறம் பழி வாங்குறது உணர்ச்சி வருது, ஆசைகள் வருது, டான்ஸ்லாம் வருது, ஆனால் கிருஷ்ணர் தேடி பார்த்தா காணும். அப்பப்போ வருது, காணாமல் போயிடுது, அப்பப்போ வருது, காணாம. ஆனால் சினிமா பாட்டு ஃபுல்லாக மனசில் ரேடியோ போட்ட மாரி ஓடிட்டு இருக்கு. உண்மையிலே பிரணி ஓடுதா இல்லையா? ஆனால் ஹரிகிருஷ்ண மந்திரா ஆஃப் ஆயிடுது. அப்போ ஸ்மரணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பாடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்மரணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 2 நாளுக்கு முன்னே கேட்டு பாட்டு கூட இன்றைக்கி வரைக்கும் கூட மண்டையில் ஓடி இருக்கும், பகவானோட மந்திரம் ஓடாது. வாய் நவீன் திங்க் பண்ணல. திங்கிங் எப்போ வரும்? இப்போ தான் வச்சுங்களேன், நீங்கள் 2 நாள் 3 நாள் 100 பாட்டு கேட்டுட்டீங்க, திடீர்னு ரொம்ப நாள் கேட்க பாட்டு கேட்டுட்டீங்க, 3ஆவது நாள் நீங்கள் வேலை செஞ்சு திடீர்னு பாட்டு மண்டைக்குள்ள வந்து ஓடி இருக்கும். ஐம் கரெக்ட் நாட்? உண்மையை சொல்லணும். நீங்கள் எப்படி நீங்கள் போய் திங்க் பண்ணிங்களா, பாட்டு வரணும்னு போய் தட்டினீங்களா போய்ட்டு? பிகாஸ் வாட் எவர் எதை நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எதை அதிகமாக நீங்கள் ருசிச்சு கேட்டிருக்கீங்களோ அது உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து எப்படின்னா அப்படியே அமுங்கி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அந்த ஸ்பாஞ்சு பாருங்கள், கடையில் வாங்கணுன்னு எப்படி இருக்கும், லைட்டாக இருக்கும், அப்படி தூக்கி போட்டு போவோம். அந்த ஸ்பாஞ்சை தூக்கி தண்ணியில் போடுங்க, அது எல்லாம் தண்ணி இழுத்துக்கும். அப்போ பார்த்து ரொம்ப நாள் கேட்காம இருக்கும்போது அது அப்படியே அமுங்கி போன ஸ்பாஞ்சு மாரி ஆயிரும், பஞ்சு மாதிரி ஆயிரும். திடீர்னு எங்கேயாச்சும் கேட்கும் போது அது தண்ணி ஊற்றுறோம். நம்ம தண்ணி ஊற்றுறோம் என்ன ஆகும், வெயிட் ஆயிரும், திருப்பி நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் பகவான் நாமம் புரோபாதர் கத்துறாரு, புக்குலேயும் கத்துறாரு புரோபாதா, ஃபோனில் காலையில் வந்து கத்துறாரு. நான் ரொம்ப நேரம் கிளாஸ் கொடுத்த கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் பேசுகிறாரு, அதையும் கேட்க மாட்டான்னு சொல்லி 1 நிமிஷம், அதையும் கேட்க மாட்டான்னு சொல்லி செகண்ட் இருக்குது 40 செகண்ட் 50 செகண்டு, அதையும் கேட்க மாட்டான்னு சொல்லி சின்ன கோட்ஸு, திருக்குறள் மாரி துமாந்தொண்டு கோட்ஸு, அதையும் படிக்க மாட்டான்னு சொல்லி அப்பப்போ அவரோட ஃபோட்டோ சிரிச்சு மட்டும் போயிடுவார், அதையும் ஸ்க்ரோல். அப்போ எப்படி அப்போ எப்படி வந்து ஞாபகம் இருக்கும்? ரொம்ப கஷ்டம். ஆன்மீக பௌதிக உடம்புக்கு ஆன்மீக உடம்பு மாற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. ஸ்மரணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன திங்கிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்னது சில பக்திவினோத் தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா பஜனை ரகசியா, ஓகேவா, அந்த புக்கெல்லாம் வந்து நம்ம எப்போ படிக்க போகிறோம்னு தெரில, ஓகேவா. முடிஞ்ச வரைக்கும் நான் அங்கங்கே உள்ளதை பிச்சு எடுத்து வந்து கொஞ்சம் போட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ பஜனை ரகசியா புக்கு எத்தனை பேர் முதல்ல தெரியும் பிரபு, இப்படி ஒரு புக்கு இருக்கா பிரபுன்னு. ஆனால் நம்ம கிருஷ்ணன் பற்றி இதெல்லாம் படிக்க வேண்டிய முக்கியமான புஸ்தகங்கள். எத்தனை இடத்துல இது பேசியிருக்காங்க பிரபு. இப்போ பஜனை ரகசியம் ஒரு புக்கு இருக்கா, அதுக்கே ஒரு கிளாஸ் கொடுக்கணும். அதனால் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம எடுத்து வந்து அங்கங்கே புதஞ்சு கிடக்கிறத வந்து தோண்டி எடுத்து வந்து முடிஞ்ச வரைக்கும் இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுக்குறது. இந்த பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து கொடுத்தா உடனே குடிக்காது, கொஞ்சம் சீனி வச்சு கொஞ்சம் மருந்து அனுப்பி கொடுத்தோம்னா குடிக்கும் இல்லையா ப்ரோ. அந்தமாரி இதெல்லாம் வந்து அங்கங்கே நம்ம கொஞ்சம் எடுத்து வருது, ஓகேவா. அந்த பஜனை ரகசியாவில் வந்து பார்த்திங்கன்னா பக்திவினோத் தாக்கூர் எழுதின புக்கு. பக்திவினோத் தாக்கூர் யார்? உஷா மாதிரி சொல்லுங்க. இப்போ இந்த ஹாலில் பக்திவினோத் தாக்கூர் எங்கே இருக்கிறாரு? துணையிலையும் இருப்பார்,
குறுப்பணியும் இருப்பார். இதில் எங்கே இருக்கிறாரு சொல்லுங்க மாதாஜி. உஷா மாதேமா சொல்லுங்க. உஷா மாதேமா மட்டும் பேசணும். மாதாஜி கேட்க சொல்ல முடியாது. சொல்லுங்க மாதாஜி. மூணாவது. அங்கேருந்து மூணாவது, இங்கேருந்து மூணாவதா மாதாஜி? மாட்டினாங்க. உஷா மாதம் சொல்லுங்க. அங்கேருந்து மூணாவதா பார்த்தீங்கன்னா மாதாஜி? இங்கேருந்து மூணாவது இஸ் பக்தி யூனிவர்சிட்டியில் பக்தி தாக்கூர். நம்ம புரோபாதருடைய குருநாதருடைய பக்தி ஸ்ரீ தாக்கூருடைய தந்தை அப்பா சில பக்தி தாக்கூர். அவர் எழுதுன புஸ்தகம் தான் பஜனை ரகசியா. பஜனைனா பக்தி கீர்த்தனை பண்ணுற அதோட ரகசியங்கள், அதான் இந்த புக்கோட இது. அதில் 16 வார்த்தைகள் கொண்டது ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. மகாமந்திரத்தில் 16 வார்த்தைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேராக பிரிக்கிறாங்க. 8 பிரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராம, ஹரே ஹரே. நல்லா காமிச்சோம். ஓகே, 8 பேரை பிடிச்சா. ஓ, இப்படி ஒன்று இருக்கா பிரபு? அதுவே நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. 16 வார்த்தைகளுக்கு அது 8 பேரா. பேர்னா வந்து ஜோடி ஜோடியாக பிரிக்கிறாங்க. புரியுதா பிரபு? நல்லா காமிச்சுக்கலாம். இந்த 8 ஜோடிக்கு தான் மகாபிரபு சிசாஷ்டம் கொடுத்துருக்காரு. ஓ, ஓகே மாதாஜி. சிசாஷ்டம்னா மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கிறாரு. அவரு 8 வகையான கட்டளை கொடுத்துருக்காரு. அதான் சிக்ஷா அஷ்டகம். சிக்ஷானா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், கட்டளை. அஷ்டகம்னா 8 வகையான ஸ்லோகங்கள் அர்த்தம். அப்போ இந்த 8 ஹரே கிருஷ்ணா 8 பேருக்கு தான் இப்போ பாருங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. 8 ஜோடி தானே பிரபு? ஒரு 8 9 இல்லை, 8 தான். இந்த 8 ஜோடிக்கு தான் 8 பேருக்கு தான் மகாபிரபு சிசாஷ்டங்கம் கொடுத்துருக்காரு. இந்த ஒன்று ஹரே கிருஷ்ணாக்கு முதல் சிசாஷ்டங்கம், ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணாக்கு 2வது சிசாஷ்டங்கம். அந்த மாதிரி 8. இது பஜன் ரகசியில் பக்தி தாக்கூர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பக்தியை, நம்மளோட சரணாகதியை எப்படி கீழேருந்து நம்ம மேலே கொண்டு வருது பக்தி தாக்கூர் சொல்லி மகாபிரபு சொல்லி கொடுத்து போயிருக்காரு. இப்போ ஒருத்தாங்க வந்து பாருங்கள், சேதோ தர்ப்பண மார்ஜனம் முதல் ஸ்லோகம் வந்து சிசாஷ்டங்கம் நிறைய பேர் தெரியுதில்லை. பாருங்கள், பாருங்கள், நான் ஒன்று பேசணும்னா அதை தொடும் போது அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அது தெரிலன்னா அதை போய் டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ அதை தொட்டு இதை தொட்டு அப்போ தான் இதுக்குள்ளே நான் வர முடியும். புரியுதா பிரபு? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு டிஃபிகல்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு நாள் பேசணும்பா. ஒரு நாள் நான் மேபி எல்லாத்தையும் நான் வந்து பக்தி புருஷா கிளாஸில் நான் கவர் பண்ணணும். சிசாஷ்டங்கத்தில் முதல் ஸ்லோகம் வந்து என்னது? சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமஹா தகு நீர் பாவனம் ஸ்வேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யா வது ஜீவனம் ஆனந்தாம் அம்பூர்திவர்தனம் பிரதிபதாம் பூர்ணதோஸ்வாதகம் சர்வாத்ம சனபனம் பரமஜிதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஓ, இது 8 ஸ்லோகம் ஒன்றா இல்லை, இதுதான் முதல் ஸ்லோகம். ஓகே சேமதிஜி, சேமதிஜி, இந்த முதல் ஸ்லோகத்தோடைய கோர் என்னதுன்னா, அதோட எசன்ஸ் என்னென்னா, நம்ம மனசு அழுக்காக இருக்குது, நம்ம மனசு சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மந்திரம் நம்மளுக்கு உதவுது. ஓகேவா? இதுதான் சொல்கிறாங்க. இந்த ஒன்றுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் கிடைச்ச அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வரும். 2வது வந்து என்னதுன்னா பகவான் நாமத்தோட மகிமை பற்றி பேசுவாங்க. 3வதாக வந்து திருநாள் ஆஃபீஸ் சொல்லி சொன்னேன். 3வது வந்து என்னதுன்னா இந்த கிருஷ்ணன் பற்றி நம்ம ஒழுங்காக உருப்படியாக இருக்கணும், என்ன பண்ணணும் 3 ஃபார்முலா கொடுத்துருப்பாரு. சகிப்புத்தன்மை, அப்புறம் வந்து பணிவு, அப்புறம் மற்றவங்க மரியாதை கொடுக்கணும், மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. 4வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிருஷ்ண பக்தி வந்து நான் வந்து நம்ம எந்த விஷயத்தை 3 விஷயத்தை விடணும். நான் தனம், நான் ஜனம், நான் சுந்தரி. நம்ம காசு, பணம், நம்மளுக்கு பெண்கள் சகவாசம், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ், இது இருக்கக்கூடாது. 5வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது ஐன் வந்து தடுங்க கிங்கரம். நான் எப்போவுமே பகவான் திருவடி பார்த்து பிடிச்சிக்கணும். ஓகேவா? 6வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது 6வது வந்து என்னது நயனம் கலா அசுதாரையா, பகவான நாம அதை தொடர்ந்து சொல்ல அதான். அப்புறம் 5வதுல பகவான் திருவாடி பாதை பிடிச்சிக்கணும். 6வதுல அந்த திருவாடி பாதை பிடிச்சிக்கிட்டுமே ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நயனம் கலா அசுதாரையா, எப்போதும் அந்த நாம சொல்லும்போது நம்மளுக்கு என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது. எனக்கு கண்கள் அழுவுது, என் தொண்டை அடைக்குது, எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, அப்போ ரியாக்ஷன் சொல்கிறாங்க. 7வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யுகாயுத நிமேக்ஷன சக்ஷுஷா பிரவிசா ஆயுதம் சூனியா ஜெகசம் கோவிந்த விரகணமே, அதாவது இந்த
6வதுல டேஸ்ட் கிடைச்சோடனே 7வது என்ன நடக்குதுன்னா, இந்த உலகம் வந்து எனக்கு சூனியமாக ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒன்றுமே பிடிக்கல, எனக்கு எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது, ஆனால் இந்த உலகம் வந்து எனக்கு பிடிக்கல, நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன், அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் 7வது. 8வது வந்து என்னதுன்னா, ஆஸ்லிஷ்யா வா பாதராதம் பின்னஸ்டுமா அதர்சனா மருமா ஹதம் கருதுவா எதா ததா வா விதா நம்மளோட மத் பிரணாதா சுசா ஏவர, என்னை அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி கிருஷ்ணா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீங்கள் பாருங்கள், மனசை சுத்தப்படுறதுல ஆரம்பித்து 8வது ஸ்டேஜ் வந்து இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை ஜேர்னியை மாற்றக்கூடியது. இந்த கட்டத்துக்கு அப்புறம் தான் நம்மளை பௌதிக உடம்பு ஆன்மீக உடம்பு மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட்? மகாபிரபு இந்த 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 8க்குள்ள வாழ்க்கை இருக்கிற ராமையா மாதிரி 8க்குள்ள எல்லாத்தையும் அடக்கிட்டாரு, எல்லாத்தையும் 8க்குள்ள அடக்கிட்டாரு. இதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்போ தான் இந்த சேத தர்ப்பணத்தில் ஆரம்பிக்கும் போது நம்மளோட பாடி பௌதிக உடம்பாக இருக்கும். ஆஸ்லிஷ்யா வா பின்னோஸ்துமா 8வது ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிச்சுவலாக மாறிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 8 வேலைகள் நம்ம செய்யணும். என்ன கேசவக்கா நம்ம ரொம்ப சோகமாயிட்டாங்க, இவ்வளோ வேலை செய்யணுமான்னு? ஒன்றும் இல்லை, இவ்வளோ செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஜபம் பண்ணணும். மேலே பிரபு நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நான் பெரிய கொல்லை போட போகிறேன், நான் வந்து நிறைய காய்கறி நட போகிறேன்னா மம்டி பிடிச்சி மண்ணில் இறங்கணும். உட்காந்து பெட்டில் உட்காந்துக்கிட்டு கனவு காணக்கூடாது. நான் கிருஷ்ண பக்தி நல்லா வருமானம் கனவு காணக்கூடாது. ஜபம் மாலை பிடிக்கணும். ஜபம் பண்ணிக்கலாம் அப்புறம் நீ பாருங்க, ஜபம் பண்ணுங்க பிரபு. எப்படி பிரபு ஜபம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பண்ணணும், சீரியஸாக பண்ணணும். அதில் இவர் பஜன ரகசியால 1வது காண்டம் 10வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் சொல்கிறாங்க பாருங்க. சயா ஸ்லோக பஜித்தே அனார்த்த தூரே கேலா தாபி ஜன்ன சித்த தேஹே அதிகார ஹைலா அதிகாரனாலாபியா சித்த தேக பாவே விபர்யாயா புத்தி ஜன்மே சக்திரா அபாவே. அதாவது பார்த்தீங்கன்னா ஆன் ரீச் லெவல் 6th இந்த சிக்ஷாஷ்டகம். யார் வந்து 6வது லெவல் வந்துட்டாங்களோ, 6வது லெவல் என்ன சொன்ன போத, நயனம் கல அஸ்ருதாரையா வதனம் கல் கதா ருத்தையா கிரா உலகி நச்சித்து பபு கதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி. இது ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்து நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் நாம ஜபம் சொல்லும் போது எனக்கு தொண்டை அடைக்கின்றது, எனக்கு கண்ணில் தண்ணி வருது, நான் வந்து பகவான் நாமத்தோட டேஸ்ட்டை நான் வந்து உணர்றேன், எனக்கு வந்து உடம்புல அந்த முடியெல்லாம் வந்து ஏஞ்சிருக்குது, இந்த நாமம் டேஸ்ட் எனக்கு என்னென்னமோ பண்ணுது அப்படின்னு அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. இது எத்தனாவது ஸ்டேஜ்? 6வது ஸ்டேஜ். அப்போ பக்தி தகவல் என்ன சொல்கிறேன்னா, அடுத்து யார் வந்து இந்த 6வது ஸ்டேஜ் வந்துட்டாங்களோ சிஷ்டாஷ்டகத்தில், அவங்க வந்து பாவா ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. பாவங்கள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணன் பாவம் வந்துருச்சு. அந்த 6வது ஸ்டேஜுக்கு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி ஸ்பிரிச்சுவலைஸ் ஆகிடுச்சு. அவங்க உடம்பு ஆன்மீக உடம்பாக மாறிடும். இந்த உடம்பே ஆன்மீக உடம்பாக மாறிடும். இந்த பஞ்ச மகாபூத உடம்பே ஆன்மீக உடம்பாக மாறிடும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாமினேஷன் ஹேவ் மோஸ்ட்லி டிஸப்பியர். அவங்களோட மனசில் இருந்த அழுக்குகள் அனர்த்தங்கள் எல்லாம் வெளியாயிரும். ஆன்மீக உடம்புல இந்த உடம்புலே எல்லா வகை அணுக்குகள் எல்லாமே வெளியாயிரும். இந்த ரைட் தி ஒர்ஷிப் இன் சித்த தேகா. தேன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா சித்த தேகமாக மாறும். சித்தனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பாடியாக மாறிடும். ஓகே, இந்த உடம்புல இருக்கும் போதே. தென் anyone try meditate spiritual body no have qualification is intelligent down. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீக உடம்பாக மாற்றணும்னா நம்மளுக்கு தகுதிகளை வளர்த்துக்கணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் அதை நம்மளை குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் நம்ம உடம்பு எப்போ ஸ்பிரிச்சுவல் ஆகும், எப்போ இந்த உடம்பு வந்து ஆன்மீகமாக மாறும்னா நம்ம சிஷ்டாஷ்டகங்கள் சொல்கிற மாதிரி 6வது ஸ்டேஜுக்கு வரணும். நாமத்தோட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கணும். நம்மளுக்கு என்ன நடக்குது, அது எங்கெங்கே இருக்குது? நாம ஜபம் பண்ணோன்னே தூக்கம் மாத்திரே தேவையில்லை பிரபு, தொட்டோடனே தூக்கம் வந்தது. முதலாம் நாம ஜபம் பாருங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா, முதலாம் நாம ஜபம் பண்ணால் தான் தூக்கம் வரும். இப்போலாம் பாருங்கள் பிரபு, ஜபமாலை தொட்டாலே தூக்கம் வந்துடுது. இன்னும் அடுத்த வருஷம்லாம் பாருங்கள், ஜபமாலையை பார்த்தாலே தூக்கம் வந்துடும். அடுத்து இன்னும் பல வருஷங்களை சென்று ஜபம் கிட்டாலே சிரிக்கிறீங்க பிராணி.
அதாவது வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தில் இப்படி போனோம், எப்படி போனோம் போனோம் நம்ம இப்படி போனால் கூட பரவாயில்ல, இப்படி போயிடக்கூடாது. புரியுதா பரணி? பாருங்க, கையில் பட்ட புண்ணு கூட ஆறிடுச்சு, அது கூட வேலை செஞ்சு உடம்பு வந்து திருப்பி ரெடி பண்ணிடுச்சு. ஆனால் நம்ம பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ரெடியாகவே ஆகலை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கூப்பிட்டா நம்ம கிளம்பி போக முடியுமா பகவான் லோகத்துக்கு? போகலான்னு சொல்லுவோம். போகிறோம் பொறுமுனே, ரெடி ஆகிட்டோமா? 6ஆம் லெவலில் வந்துட்டோமா? ஏன் நவீன் பிரபு ஜெகநாத் கூப்பிட்டா ஓகே போயிடும் பிரபுன்னு. இப்போ 6ஆம் லெவல் வண்டியான்னு கேட்பார் ஜெகநாத், கேட்பார் வண்டியா? இப்போ 6ஆம் லெவல் வண்டியா பாருங்க, அவரே விட்டுறாரு. இப்போ பகவானி 6ஆம் லெவல் வண்டியா? ஒன்றும் வரல. டேஸ்ட் கிடைக்குதா? கிடைக்கல. முடி ஏஞ்சிருக்குதா? முடி ஏஞ்சிருக்குது. ஆனால் சினிமா பாட்டு கேட்டோன்னே, கொஞ்சம் பழைய பாட்டெலாம் கேட்டோன்னே ஏஞ்சிருக்குது. நாம ஜோதி கேட்கும்போது ஏஞ்சிருக்க மாட்டேது. அழுவு வருதா? அழுக வருது. நாம ஜோதியில் அழுவு வரல, என் வீட்டில் பிரச்சனை, அதனால் அழுவு வருது. தொண்டை அடைக்குதா? ரொம்ப அடைக்குது. பகவான் நான் வந்து அடைக்குதா? இல்லை இல்லை, எனக்கு வந்து என் பிள்ளைங்களே என் கருத்து நெரிக்குதுங்க. அப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து வெறும் வந்து வாய் பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வந்து இதில் இருக்கணும். பஜன ரகசியால 2வது காண்டம் 14வது அத்தியம் முதல் ஸ்லோகம் 2வது ஸ்லோகா. ஸ்ரத்தாகாரி நாம பஜே சாது கிருப்பபானா இதாரே வீராக நித்ய ஸ்வரூப பூஜ்யா ஆய் நாகே ஆய்பாலி பக்தி பக்தி யோகா அனுத்தமா பக்தி யோகே சர்வ சித்தி யாதி தாரே கர்மா. அதாவது எங்கேஜ் இன் ஃபேத்ஃபுல் ஒர்ஷிப் ஹரிநாம் அண்ட் அட்டெயின் மர்சிஃபுல் சாது ஓகே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, எப்போ நம்ம வந்து ஃபேத்தாக நம்பிக்கையோட எப்போ வந்து நாம ஜபம் பண்ணுறோமோ, அந்த நாமத்தை வந்து ஒர்ஷிப் பண்ணணும். ஒர்ஷிப் பண்ணுறது நாம ஜபத்தை வந்து நம்பிக்கையோடு சொல்லணும். இந்த நாமம் நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றும், இந்த நாமம் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கும், இந்த நாமம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால தான் 2வது சிஷா சங்கம் வந்து என்னது? பரணி சொல்லுங்கள், நவீன் சொல்லுங்கள், பரணி சொல்லுங்கள் சொல்லுங்கள். 2வது சிஷா சங்கம் என்னது சொல்லுங்க குரு. நாம் நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ராபித நியமித ஸ்மரணி நாகால எதா திருசி தவ கிருப வகமாபி தூர் தெய்வம் திருஷி விஷயான்னு நினைருக்க. அதாவது சர்வ அந்த நாமத்தில் சர்வ சக்தி எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனால் பகவானே இவ்வளோ சக்திகள் இருந்த நாமம் என் கண்ணு முன்னுக்கு இருந்தோம், தூர் தெய்வம் இதோடைய மகிமைகள் எனக்கு புரியாமல் நான் இந்த நாமத்தை ஜெபம் பண்ணாமல் நான் ஒன்று இருக்கேன். அதான் 2வது சீசன் சொல்கிறாரு. நாமத்தில் எல்லா ஒரு சக்தியும் இருக்குது. அப்போ சக்தி வந்து என்ன பண்ணணும்? நம்ம நம்பிக்கையோடு நாம ஜபத்தை பண்ணணும். இந்த நாம ஜபம் நம்பிக்கையோடு பண்ணும் போது தென் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாது வைஷ்ணவருடைய கருணை கிடைக்கும். ஏன்னா பக்தர்கள், தூய்மை பக்தர்கள், ஆச்சரியர்கள், பகவான் லோகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பார்ப்பாங்க, இவ்வளோ உழைப்பை போட்டு சொல்லி கொடுத்துமே இவங்களை யார் நம்ம சொன்னதை பேச்சை கேட்குறாங்க பார்ப்பாங்க. பார்க்கும்போது நம்ம சின்சியராக நம்பிக்கையோடு நாம ஜபம் பண்ணும்போது அந்த சாதுக்களுடைய பக்தர்களுடைய கருணை கிடைக்கும். அந்த கருணை கிடைக்கும் போது தென் அடுத்து என்ன நடக்கும்? நம்ம வந்து இந்த பௌதிக விஷயங்களில் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்டிஃப்ரெண்ட் என்னது எதுவுமே நம்ம அதில் பொருட்படுத்த மாட்டோம். இந்த பௌதிக நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு இது பண்ண மாட்டோம், அது நம்மளையே பாதிக்காது நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணும் போது. தென் பக்தி திருப்பி சொல்கிற என்ன சொல்கிறாரு, தென் அந்த எப்போ பௌதிக விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அதில் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஃபோக்கஸ்டு போலியோ, இந்த பௌதிக விஷயங்கள் எப்போ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளை பாதிக்கலையோ, தென் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நித்திய ஸ்வரூபம் நம்மளோட உண்மையான ஐடென்டிட்டி என்னது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஜீவேரு ஸ்வரூபாய் நித்திய கிருஷ்ணதாஸ், நான் ஆத்மா, பகவான் பரமாத்மா, நான் தனிப்பட்ட ஆத்மா, இந்த உலகத்தில் நான் வந்திருக்கேன். வாட் எவர் எனிதிங் வில் ஹேப்பன், என்ன நடந்தாலும் அது என்னை பாதிக்காது. இப்போதான் வச்சுங்க, ஒரு டிவோட்டி எங்கூட சொன்னாங்க, ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை சரியாக அமையலை. அம்மாவும் செத்து போயிட்டா, அப்பாவும் மறுகையா, சுற்றி சொந்தக்காரங்களும் வந்து அந்தளவு சப்போர்ட் இல்லை. நான் எதுக்கு பிறகு வாழ்ந்துக்கிட்டு மோஸ்ட் ஆஃப் த கேஸ் இந்த உலகத்தில் எஸ்பெஷலி மலேசியாவில் ஏமாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு இடத்துல கேஸ் வைக்கிறீங்க, எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. பக்தராக இருந்தாலும் சரி, பக்தர் இல்லாத இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. நான் ஒண்டியாக இருக்கேன், தண்ணி கட்டியாக இருக்கேன்,
உலகத்தில் யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையாக இருக்கேன். நிறைய பேர் நிறைய ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய அறியாமை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் வந்து அனாதையோ இல்லை ஒண்டிக்கட்டையோ இல்லை வந்து ஒன்றுமே இல்லையோ கிடையாது. பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் என்ன பிரபு? பகவத்கீதை தொடங்க, பகவத்கீதை 2:12 டக்குன்னு ஒரு ஞாபகம் கொடுத்து முதல்ல என்ன படிங்க மோதிஜி. நத் விவாகம் ஜாது நாசம் நாமே இல்லை 2:12 மோதிஜி, இல்லை 2:11 இல்லை 2:12 படிங்க. நாமே ஜனாதிபா படி சொன்னே படிங்க. त्वेवाहं जादुनासं नत्वं नेमे जनाधिपा नाचैव न भविष्यामः सर्वे वयं. அது ஆப்பரம். இந்த 2வது ஸ்லோகம் என்ன சொல்றாரு படிங்க விடுவா. அதோட தமிழா இங்கிலீஷா? சத்தம் படிங்க. நீங்கள் படிங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோம். படிங்க. நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை. எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. எஸ், அதாவது அர்ஜுனா, இதுக்கு முன்னே நம்ம இருந்தோம், இப்பயும் நம்ம இருக்கோம், இதுக்கப்புறம் இல்லாமலாம் இல்லை, இதுக்கப்புறம் இருக்க போகிறோம். எல்லாமே இண்டிவிஜுவல் ஆத்மா, எல்லாமே தனித்தனி ஆத்மா. இங்கே யாரையும் வந்து இங்கே வந்து கீழே இறக்க முடியாது. யாரோட பக்தியும் வந்து போட்டு இங்கே கீழே சரிக்க முடியாது. யாரோட வாழ்க்கையும் இங்கே கெடுக்க முடியாது. இங்கே எல்லாமே தனித்தனி. இங்கே ரிசல்ட்டு எல்லாருக்கும் தனித்தனி கல்குலேஷன், எல்லாருக்கும் தனித்தனி ரிசல்ட்டு. ஒரே வீட்டில் ஒரு குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் தனித்தனி தான். எல்லோரும் ஒன்றா பக்தி செய்தாலும் எல்லாருக்கும் தனித்தனி கல்குலேஷன் தான். எல்லாருமே தனித்தனியாக கேர் பண்ண பண்ணுவாங்க. நம்ம இங்கே சென்டிமெண்ட்டாக உட்காந்துருக்கோமோ, இல்லை அழுந்துட்டு உட்காந்துருக்கோமோ, இல்லை கோபமாக உட்காந்துருக்கோமோ, அதெல்லாம் கேர் இல்லை. உன்னோட ஜேர்னி, உன்னோட பாதை, உன்னோட வாழ்க்கை, உன்னோட டைம் ஒன்றும் இந்த பூமியில் ஓடி இருக்கு. நீ என்ன பண்ணுற, அதுதான் இங்கே கணக்கெடுக்கப்படும். எங்கள் அம்மா போயிட்டா, அப்பா போயிட்டா, தாத்தா போயிட்டா, பாட்டி போயிட்டா, சுற்றி யாருமே இல்லை, நானும் முடிச்சு டவுன் ஆகிட்டேன் அப்படிலாம் கிடையாது. உன்னோட ஜேர்னி, உன்னோட டைம் ஒன்றும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் இந்த பௌதிக உடம்பை மாற்றுறதுக்கு நீ என்ன முயற்சி பண்ணுற, அதுதான் இங்கே கணக்கு எடுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் இப்போ வந்து நம்மளோட குடும்பம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களோடைய அட்டாச்மெண்ட். பகவான் பார்வைக்கு அப்படி கிடையாது. போன பிரிவில் இங்கே இவங்களோட இருந்த, இந்த பிரிவு இங்கே இருக்க, அடுத்த பிரிவில் இங்கே எங்கே போகிற. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தனித்தனியாக ஆத்மாவுக்கு தனித்தனியாக கல்குலேஷன். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீவேர சொரூப்பாக நித்திய கிருஷ்ணர், நம்ம பகவானோடைய நித்தியமான தாசன், பகவான சேவன் சொல்லி அந்த புரிஞ்சுக்கணும். அது எப்போ வரும்? இப்போ தான் வரும். எப்போ? நித்திய ஸ்வரூபம் நம்மளுக்கு புரியும். எப்போ? நம்ம வந்து நாம ஜபத்தை ஃபேத்ஃபுல் ஜபத்தை வந்து நம்பிக்கையோடு பண்ணும்போது சாது குருவோடைய கருணை கிடைக்கும். அந்த கருணை கிடைச்சோன்னே இந்த உலகத்தில் உள்ள எல்லா பௌதிக விஷயங்களையும் நம்ம வந்து விட்டுட்டோன்னே நம்மளுக்கு நம்மளுடைய உண்மையான நம்மளோட ஸ்வரூபம் என்னென்னு தெரிய வரும். இது பக்தின்னு தக்க சொல்கிறாரு. அதே ஸ்லோகத்தில் அடுத்த சொல்கிற என்னன்னா, இஸ் கால் பக்தி யோகா. இதுதான் பக்தி யோகா, இதுதான் ஹையஸ்ட் பிளாட்ஃபார்ம், இதுதான் உயர்தரமான பிளாட்ஃபார்ம் சொல்கிறாரு. இது இந்த புரிந்துணர்வு இந்த ஸ்டேஜுக்கு எப்போ வருமோ, இதுதான் கோல் ஆஃப் த லைஃப். இதுதான் வந்து நம்ம இந்த வாழ்க்கையோட வந்து இந்த இவ்வளோ பிறவிகளாக இந்த பூமியில் வந்துட்டு போகிறோம். இப்போ தான் நம்ம உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு நம்ம சொந்த ஸ்ட்ரென்த்னால முடியாது. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தியில் பகவானுடைய குருவோடைய கருணை வேணும். அந்த சாது குரு கருணை கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு இது புரியும். எஸ், நான் தனி, என்னோடய ஜேர்னி தனி, என்னுடைய வாழ்க்கை தனி, எல்லோரும் ஒன்றா இருந்தாலும் எல்லாருக்கும் தனித்தனியாக தான் கணக்கு எடுக்கப்படும். அப்போ நான் வந்த டைம் எனக்கு ஒன்று இருக்குது. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா, கூட உங்க இறந்து போயிட்டாங்க, இதை போயிட்டாங்கன்னா அவங்கள மீண்டு கொண்டு வரது ரொம்ப வருஷமாயிரும். ரொம்ப வருஷம் வரும். அது சாதாரணமாக வயசான செத்து போயிட்டாலே அப்படி இதாகிடுவாங்க. கூட இருக்க பிள்ளையோ இல்லை கணவனோ மனைவியோ இல்லை அங்கேயோ என்ன வீட்டில் இருக்க பப்பியோ ரொம்ப டவுன் ஆகும். இங்கே வந்து டவுன் ஆகிறது ஓகே, இது வந்து இது ஹியூமன் நேச்சர். எஸ் ஸ்னேகமதி, பட் மதே ஃபேனிக்ஸ் பட் கம் பேக் மதஜி, திருப்பி நம்ம பறந்து வரும். நம்ம
எங்கே அந்த நெருப்புலேருந்து அது ஃபெனிக்ஸ் வந்து இஸ் அ ஃபயர் பேர்ட் வந்துச்சு. திரும்பி நம்ம வந்து இதுலேருந்து திரும்பி நம்ம மீண்டு வரணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நாம ஜெபம் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நாம ஜெபம் ஃபேத் நம்பிக்கையோட ஜெபம் பண்ணணும். அதுதான் நம்மளை திருப்பியும் அந்த நம்மளை பக்தி பதிப்பு கொண்டு வரும். இல்லைன்னா அப்படியே சோகமாக கொண்டு என்ன வாழ்க்கையை எதுக்காக வாழ்கிறோம் நம்ம நினச்சிக்குவோம். இந்த மாதிரி சோகமாக போகுது, இது இப்படியே முடிஞ்சலாம், இது நம்ம ஃபெயிலில் நம்ம போயிருக்கோம், சோகமாக போயிருக்கு, ஏதோ எது பண்ணுறோம் என்னது பண்ணுறோம் அப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஃபெயிலாக போகுதுன்னு அர்த்தம். நம்மளோட ஜேர்னி ஒன்று முன்னுக்கு நம்ம முன்னுக்கு போக வேண்டிய பாதை இன்னும் நிறைய டைம் நிறைய இருக்குது நம்மளுக்கு. புது விஷயம் வந்துச்சு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்றும் இருக்குது, ஹரிநாம் சிந்தாமணி, ஒன்றும் ஜெய்வ தர்மம், இன்னும் சில நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம அடுத்த விஷயங்களில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நம்மளுடைய பௌதிக உடம்பை ஆன்மீகமாக மாற்றணும்னா, இப்போ நாரதர் வந்து பாருங்க பௌதிக உடம்புலேருந்து ஆன்மீகத்தை மாற்றிட்டாரு. அப்போ ஆன்மீக உடம்புல என்ன இருக்குது, அந்த உடம்பு நித்தியமானது, இட்டர்னல். அந்த உடம்புல முக்குணங்கள் இல்லை, நோ மூட் ஆஃப் த நேச்சர். தென் அந்த உடம்புல கர்ம பலன்கள் இல்லை, கர்ம வினைகள் இல்லை. தென் அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பக்திக்கு ரொம்ப உகந்தமானது. அப்போ பௌதிக உடம்புல ஆன்மீக உடம்புக்கு நம்ம போகணுன்னா நம்மளுடைய நாமஜம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாதுகுரு வைஷ்ணவோட கருணை ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பிக்கையோடு நாமஜம் பண்ணணும். இந்த நாம ஜபத்தில் வந்து டேஸ்ட் கிடைக்கும் போது சிஷ்டாசங்களை சொல்லும் போது அந்த 6வது லெவல் எப்போ அந்த பாவமும் கிடைக்குதோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்மளோட பாடி ஸ்பிரிச்சுவலாக மாறிச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஈவன் நம்ம இந்த பாடியில் இருக்கும்போது ஆன்மீக இதில் இருப்போம். நம்ம இந்த உடம்பு விட்ட உடனே நம்ம திருப்பியும் நம்ம உண்மையான பாடிக்கு போயிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஹரிதாஸ் தாக்கூர் பாருங்க, அவர் 24 hours நாமஜபம் பண்ணுறாரு. அவர் வந்து சாப்பிடல, அவர் போய் 22 மணி நேரம் 23 மணி நேரம் நாமஜபம் பண்ணுவார். 1 மணி நேரம் தான் அந்த அவர் வந்து வெளியே போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது. அப்போ 22 மணி நேரம் 23 மணி நேரம் ஒருத்தர் நாமஜபம் பண்ணுறான்னா அது எப்படி பிரபு, மனசுனா ரோபோட்டா? அப்போ ஏன்னா பசிக்கல, தாகம் எடுக்கல, வேறு என்னது எதுவுமே தூக்கம் வரல, வெளியில் கதை அடிக்கணும் இல்லை, ஃபோனில் டிக்டாக் பார்க்கணும் ஆர்வம் வரல. அப்போ இது எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணுதுன்னா எப்போ ஆன்மீக பாடி அந்த தேகம் அந்த உடம்பு எப்போ அந்த ஸ்பிரிச்சுவலைஸாக மாறுதோ, எப்போ அது சித்த தேகமாக மாறுதோ, சித்த தேகம்னா ஸ்பிரிச்சுவல் பாடியாக மாறுதோ, இந்த உலகத்தோட கனெக்ஷன் எதுவுமே தேவை இருக்காது. அது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் போயிடும். இப்போ ரேடியோ சேனலுக்குள்ள நீங்கள் வந்து ஆர்டிஎம் இல்லை டிஹெச்ஆக வைக்கணும்னு நினைப்பீங்க, ஓகேவா? திடீர்னு அது போனால் எஃப்எம் ஹாட் எஃப்எம் போயிடும், கரன்னு கேட்க திடீர்னு வேறு சேனலுக்கு போயிடும். மலாக்கா சேனல் உண்மையிலேயே போயிருப்போம், இல்லை சீன சேனலுக்கு போயிடும், சைனீஸ் சேனலுக்கு போயிடும், இல்லைன்னா அரப் சேனல் போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம், திருப்பி சேனலை மாற்றி பார்த்து இங்கே வருவோம். அப்போ நம்மளுக்கு தேவையான சேனல் வந்துட்டோன்னா அந்த சேனலோட சவுண்டு கேட்குமா? அதே போல தான் நம்ம அந்த பௌதிக சேனல் நம்ம கரெக்டாக இருக்கோம். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, வீடு, டாடி, பேங்க் பேலன்ஸு, பப்பி, ஃபோனு, அப்புறம் வந்து ஃபோனில் கேமு, அப்புறம் வந்து அது இது எல்லாமே இங்கே உள்ள சேனலு. நம்ம பாடி ஸ்பிரிச்சுவல் சேனலை மாற்றும் போது இங்கே இருக்கிற சவுண்டு எல்லாமே மியூட். எதுவுமே இந்த சவுண்டு எதுவுமே நம்மளுக்கு காதுக்கு போகாது, எந்த சவுண்டும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, ஃபுல்லாக மியூட் தான். இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் பண்ணிக்கிற கிளாஸ் இல்லை. இது இந்த ஸ்லோகமே நம்ம இன்னும் அடுத்த வாரம் நம்ம இன்னும் பேசிட்டே போகல. இந்த ஒரு ஸ்லோகம் இது, பட் வந்து நேரத்தை கருதி இது பண்ணி அடியனை இதோடு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. जय श्री राघवेंद्राज की जय, जगन्नाथ बलसूत्रा महारानी की जय, गौरंग महा नित्यानंद प्रभु की जय, श्रीला प्रभुपाद महाराज की गौर பிரம்மநந்தே ஹரி ஹரி. பாகவதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour முடிக்கிறது இல்லை. அதுவும் வந்து இப்போ நான் வந்து என் குரு மகாராஜ் கிட்ட இது மேலே கேட்கும் போது பார்த்தீங்கன்னா 2 hours 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு படிக்கணும்ல. இப்போ இதெல்லாம் நம்ம இழுத்தோன்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் உண்மையிலே நம்ம ஜெனியூனாக உட்காந்து பேசணுன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கிளாஸு ரிலாக்ஸாக அழகாக ஒன்று அக்கு ஒன்று ஆணி வர இது பண்ணலாம். பட் நம்ம மலேசியாவில் இருக்கிறோம். மலேசியாவுக்கு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது. ஏன் மதஜி பயமாதஜி, அது நம்ம இடத்த புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வேலை செய்யணும். அதே கேள்விகள்